Good evening, students. This is Professor R. Surendran from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம fluid mechanics பத்தி பார்க்க போறோம். Fluid mechanics வந்து it is one of the subject important subject in the mechanical engineering. இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து fluid property அப்படின்றத பத்தி வரும். அதுல mass density அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். அது specific weight அந்த மாதிரி some of the properties பார்ப்போம். இப்போ நம்ம ஐடியல் ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்ப்போம். ஐடியல் ஃப்ளூயிட்னா என்னன்னா எந்த ஃப்ளூயிடுக்கு வந்து ஜீரோ விஸ்காசிட்டி இருக்கோ, ஜீரோ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கோ, இன்கம்ப்ரெசிபிளா இருக்கோ, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐடியல் ஃப்ளூயிட் சொல்லுவோம். இது தேர் இஸ் நோ ஐடியல் ஃப்ளூயிட். ஐடியல் ஃப்ளூயிட்னு ஒரு ஃப்ளூயிட் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம வந்து ஏரையும் வாட்டரையும் வந்து நம்ம ஐடியல் ஃப்ளூயிடா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரியல் ஃப்ளூயிட்னா வந்து அதுக்கு விஸ்காசிட்டி இருக்கும், சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும், கம்ப்ரெசிபிளா இருக்கும். அது ரியல் ஃப்ளூயிட். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து எக்ஸ்டென்சிவாகவும் இருக்கும், இன்டென்சிவா இருக்கும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா டிபெண்ட் ஆன் மாஸ். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இதுக்கு உதாரணம் வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டிலாம் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரும். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து டோட்டல் மாஸ், டோட்டல் வால்யூம், டோட்டல் மூமெண்டம்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரும். அதான் ஸ்டூடெண்ட்ஸ், மாஸ் டென்சிட்டி அப்படின்னா என்னன்னா மாஸ் டென்சிட்டி இல்லை டென்சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் மாஸ் பெர் யூனிட் வால்யூம் சொல்லலாம். இதுல என்னன்னா அட் ஏ பர்டிகுலர் டைம் அண்ட் ப்ரெஷர் வந்து நம்ம ஃபிக்ஸ்டா வச்சுக்கணும். ஸோ அதான் வந்து மாஸ் டென்சிட்டி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ அதனால தான் அது ரெண்டையும் ஃபிக்ஸ்டா வச்சுக்கணும். ஸோ மாஸ் டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரெஷருக்கு நேர் தகவல் இருக்கும், டெம்பரேச்சருக்கு எதிர் தகவல் இருக்கும். யூனிட் வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அப்போ வந்து வாட்டரோட டென்சிட்டி வந்து 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் சொல்லுவாங்க, இல்லாட்டி 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக் வெயிட் அப்படின்னா என்னன்னா ஸ்பெசிபிக் வெயிட் வெயிட் டென்சிட்டி, அதாவது ஸ்மால் WR ரோ அப்படின்னு இந்த இது காமா அப்படி இதுல இது பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட் டென்சிட்டினா இட் இஸ் அ வெயிட் பெர் யூனிட் வால்யூம் சொல்லுவாங்க. W ஈக்குவல் டு ரோ ஜி, யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். மறுபடியும் வந்து 4 டிகிரி செல்சியஸ்ல 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர்ல மதிப்பு பார்த்தீங்கன்னா 9.8 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். இந்த யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். G வந்து acceleration due to gravity is a function of position on earth, and so W is also variable but consider the constant. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் வி ஷுட் மேக் எ நோட். ஸ்பெசிபிக் வால்யூம் அப்படின்னா என்னன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிபிக் மாஸ். ஸோ ஸ்பெசிபிக் வால்யூம்னா வால்யூம் பெர் யூனிட் மாஸ் சொல்லுவாங்க. வால்யூம் பெர் யூனிட் மாஸ், அப்போ யூனிட் வந்து மீட்டர் கியூப் பெர் கேஜி. ஸ்பெசிபிக் கிராவிட்டினா ரெண்டு ஸ்பெசிபிக் வெயிட்டுக்கான ரேஷியோ தான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் எனி ஃப்ளூயிட் டு தி ஆஃப் ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்னா லிக்விடை பொறுத்த வரைக்கும் வாட்டர் தான் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட், கேஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் ஆர் ஏர் அப்படி சொல்லலாம். இப்போ ஸ்பெசிபிக் கிராவிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் நோ யூனிட். ஏன்னா மேலேயும் ஸ்பெசிபிக் வெயிட், கீழேயும் ஸ்பெசிபிக் வெயிட்னா நோ யூனிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அங்கே இதை வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு கூட ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. ஏன்னா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் சொல்லும்போது ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் மெஷர் ஆஃப் த இன்டர்னல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் டு ஃப்ளோ. அப்படின்னா என்னன்னா ஒரு நீர் ஒரு ஃப்ளூயிட் போகும்போது அது இப்போ ஓடும்போது ஒரு எதிர்ப்பு ஏற்படுது இல்லையா, அந்த எதிர்ப்பை வந்து ஒரு அளக்கணும், ஒரு நம்பர் சொல்லி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டி வந்து எதை ரிலேட்னா ஸ்ட்ரெயின் ரேட்டையும் லோக்கல் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து ரிலேட் பண்றதா விஸ்காசிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விஸ்காசிட்டி மெஷர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த அட்ஜசன்ட் லேயர் ஆஃப் த ஃப்ளூயிட் அட் மோஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 லேயர் இருக்குன்னா 2 லேயருக்கு இடைப்பட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது பாத்தீங்கன்னா அது இன்டர்னல் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ்னால தான் அது உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கோகசிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஃப்ளூயிட் மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் டியூ டு த கொலிஷன். ஒரு கேஸ் இப்போ லிக்விடா இருக்கும்போது அது கோகசிவ் ஃபோர்ஸை சார்ந்து இருக்கும், கேஸா இருக்கும்போது மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் சேர்ந்திருக்கும். ஸோ டயக்ராம் காட்டியிருக்காங்க. இப்போ பாருங்க இங்க வந்து டிஎக்ஸ் என்ற தூரத்துக்கு போகுது. ஸோ பாத்தீங்கன்னா வந்து ஒரு மேல இருக்க பிளேட் மூவ் ஆகுது, கீழே இருக்க பிளேட் வந்து அமைதியா இருந்ததுன்னா இது ஸ்டேஷனரி பிளேட், அது மூவிங் பிளேட். ஸோ மூவிங் பிளேட் இதுவாகும்போது இது இந்த தூரம் வந்து டோட்டல் தூரம் எல், இது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒய்ன்னு வச்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட தூரத்தில் இருக்க வெலாசிட்டி யூ. அப்போ டோட்டல் அந்த மேலே போகும்போது அதோட வெலாசிட்டி வி. ஸோ இங்கே எந்த இன்ஸ்டன்ட்ல வேணாலும் வந்து யூன்னு எடுத்துக்கலாம், ஆனால் மேலே போனால் அது வி. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது யூ ஆஃப் வி வந்து ஒய் பை எல் இன்டு வி. ஒய்னா இந்த தூரம் ஒய், இந்த எல் வந்து இந்த தூரம் ஒய் பை எல் இன்டு வி. ஸோ வந்து இந்த ஒய்யை வந்து கீழே கொண்டு போனால் யூ பை ஒய் ஈக்குவல் டு வி பை எல். இது சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் அப்படி சொல்லுவாங்க. சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல்ல ஸோ யூ பை ஒய் ஈக்குவல் டு வி பை எல் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா டியூ பை டிஒய் வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் சொல்லுவாங்க. அப்போ அது வி பை எல், கேபிட்டல் வி பை எல் அப்படின்னு வரும்.
ஸோ வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போகும்போது இந்த மாதிரி ரிலேஷன் லீனியர் ரிலேஷன் சொல்லுவாங்க. இது வந்து லீனியர் ட்ரையாங்கிள் ரிலேஷன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுல இருந்து தான் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா டவ் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய் அப்படின்னு வந்து ரிலேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா டவ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டவ்னா ஸ்ட்ரெஸ், அது வந்து ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட்டும் ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலேட் பண்றது தான் இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல வந்து இந்த இடம் தப்பா இருக்கு. டிஒய் மேலேயும் டிஒய் கீழேயும் டிஒய் போடுறோம். மேல வந்து டியூன்னு போட்டுருக்கணும். ஸோ இங்க கரெக்டா இருக்கு, டியூ அப்படின்றது கரெக்டா இருக்கு. ஸோ டவ் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய். இது மியூ கண்டுபிடிக்கணும்னா மியூவோட யூனிட் கண்டுபிடிக்கணும்னா போட்டு கடைசியா எல்லாத்தையும் அடிச்சு கண்டுபிடிச்சோம்னா நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் வருது. இல்லாட்டி 1 கிலோகிராம் செகண்ட் பை மீட்டர் சொல்லுது. அதுதான் பாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாய்ஸ்னா வந்து அது சிஜிஎஸ் யூனிட், நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர்ன்றது எஸ்ஐ யூனிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் at 20 டிகிரி செல்சியஸ் வந்து 1 சென்டி பாய் சொல்லுவாங்க. கினமேட்டிக் விஸ்காசிட்டினா ரேஷியோ ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி டு தட் ஆஃப் டென்சிட்டி சொல்லுவாங்க. ஸோ கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். இங்க பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். இதோட கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட ஃபார்முலா இங்க இருக்கு. மியூ ஈக்குவல் டு, இது வந்து நியூ அப்படி சொல்லுவாங்க, இதை வந்து மியூ அப்படி சொல்லுவாங்க. நியூ ஈக்குவல் டு மியூ பை ரோ. நியூ ஈக்குவல் டு மியூ பை ரோ. இது NU ஞாபகம் வச்சுங்க. நியூ, இது MU மியூ. ஸோ வந்து இது தெரிஞ்சுக்கலாம். இதோட யூனிட் வந்து 1, இது சிஜிஎஸ்ல வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் சொல்றாங்க. அதுதான் ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். இது ஸ்ட்ரோக்குக்கும் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ எந்த ஃப்ளூயிட் வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி ஒபே பண்ணுதோ அந்த இதான் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த ஃபார்முலா வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி சொல்லலாம். எந்த ஃப்ளூயிட் வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி ஒபே பண்ணுதோ அதை இனிமேல் வரலாறுல எப்படி கூப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டோனியன் ஃப்ளூயிட் அப்படின்னு தான் கூப்பிடணும். டவ் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிளட் அப்படி சொல்றாங்க. திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டோனியன் ஃப்ளூயிடுக்கு வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இட் ஒபேஸ் தி நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி சொல்லுவாங்க. திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்கன்னா திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் டைலேட்டன்ட் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கு, பிங்காம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் இருக்கு. ஃப்ளூயிட் வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட், டைம் இண்டிபெண்டன்ட் ஃப்ளூயிட். அதுல டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட்ல வந்து திக்ஸோட்ராபிக் ரியோபெக்டிக் வரும். டைம் இண்டிபெண்டன்ட் ஃப்ளூயிட்ல வந்து பிங்காம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் வரும், சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் வரும், டைலேட்டன்ட் ஃப்ளூயிட் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன்றுனா நம்ம பிங்காம் பிளாஸ்டிக் வந்து டூத் பேஸ்ட், நம்ம பல்லு வளர்க்குறோம் இல்லையா, அந்த பல்லு வளர்க்குற டூத் பேஸ்ட் வந்து பிங்காம் பிளாஸ்டிக் சொல்லலாம். ஸோ டைலேட்டன்ட் வந்து குயிக் சாண்ட் இது பண்ணலாம். சூடோ பிளாஸ்டிக் வந்து பிரிண்டர் இங்க் அப்படி சொல்றாங்க. ஸோ எல்லாத்தையும் கிராஃபிக்கல் ரிலேஷன் இருக்கு. இந்த கிராஃப் வந்து படம் பார்த்து கதை சொல்க தான் இன்ஜினியரோட வேலை. ஸோ இது வந்து பிங்காம் பிளாஸ்டிக்கை குறிக்கும், இது வந்து சூடோ பிளாஸ்டிக்கை குறிக்கும், இது டைலேட்டன்ட்டை குறிக்கும், இது நியூட்டன் ஃப்ளூயிடை குறிக்கும். ஸோ எல்லாமே டயக்ராம் வந்து கரெக்டா அதுபடி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ விஸ்காசிட்டி வந்து கேஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மாலிகுலர் மொமெண்டம் தான் கேஸ்ல வந்து விஸ்காசிட்டி காரணம். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக மாலிகுலர் மொமெண்டம் அதிகமாகும். ஸோ அப்போ விஸ்காசிட்டி அதிகமாகும். லிக்விடுக்கு அப்படியே உல்டா, லிக்விடுக்கு வந்து விஸ்காசிட்டி வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ லிக்விட் பாத்தீங்கன்னா இன் லிக்விட் த கொகசிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் மாலிகுல் வந்து மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாம கொகசிவ் ஃபோர்ஸ் தான் வந்து ப்ரிடாமினண்டா இருக்கும். ஸோ அப்போ கொகசிவ் ஃபோர்ஸ் வந்து இங்க வந்து அப்படியே உல்டா ஆகும். கேஸ்ல வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா விஸ்காசிட்டி அதிகமாகும், லிக்விட்ல வந்து டெம்பரேச்சர் அதிகம்னா விஸ்காசிட்டி கம்மியாகும். அது என்ன காரணம்னா கொகசிவ் ஃபோர்ஸ் வந்து சார்ந்ததுனால அது கம்மியாகுது. ஸோ இதான் கேஸுக்கு பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது, லிக்விடுக்கு டிக்ரீஸ் ஆகுது. 2 கிராஃப் பண்ணீங்க. சர்ஃபேஸ் டென்ஷன்னா வந்து ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் per unit length of the film in equilibrium அப்படின்றது சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லலாம். சர்ஃபேஸ் டென்ஷன்னால என்னன்னா டியூ டு சர்ஃபேஸ் இன்க்ரீசிங் இன்டர்னல் பிரஷர் ஆஃப் த டிராப்லெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பிரஷர் ஈக்குவல் டு 2 சிக்மா பை டி, பிரஷர் ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி, பிரஷர் ஈக்குவல் டு 8 சிக்மா பை டி அப்படின்றது ஃபார்முலா இருக்கு. ஜெட்டு டிராப்லெட் பபுளுக்கு வந்து 3 ஃபார்முலா இருக்கு. ஜெட்டுக்கு வந்து 2 சிக்மா பை டி வரும், டிராப்லெட்டுக்கு வந்து 4 சிக்மா பை டி வரும், இதுக்கு வந்து ஜெட்டு டிராப்லெட் பபுளுக்கு வந்து 8 சிக்மா பை டி வரும். ஸோ இது என்ன சர்ஃபேஸ் டென்ஷனால தான் என்ன ஆகுது, லிக்விட் வந்து அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் வர ஆசைப்படுது. டெண்டன்சி ஆஃப் லிக்விட் டிராப்லெட் டு அட்டைன் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா அட் எ கிவன் வால்யூம். மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா அட் எ கிவன் வால்யூம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பியருக்கு கிடைக்கும். ஸோ வந்து மழை பெய்யும் போது அந்த மழை வந்து ஸ்பெரிக்கலா வருது இல்லைங்களா, அதுக்கு காரணம்லாம் சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஸோ அது மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா டெரிவேஷன் தான் இது. ஸோ 2 சிக்மா இன்டூ பி பை எஃப். ஸோ சிக்மா பார்த்தீங்கன்னா எஃப் பை 2b போட்டிருக்காங்க. நியூட்டன் பெர் மீட்டர் அதோட யூனிட்.
அடிட்டிவ்ஸ் சேர்த்தோம்னா நம்ம வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அது பேர் வந்து அந்த மாதிரிக்கு இதுக்கு பேர் சர்ஃபாக்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஃபாக்டன்ட் சம் சால்ட் இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ வந்து ஆர்கானிக் சொல்யூட் சேர்த்தனா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆனால் உப்பு போட்டிங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாகும். கர்வ்டு சர்ஃபேஸ் இண்டிகேட் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது கேப்லர் எஃபெக்ட். ஒரு சின்ன டியூப்ல ரைஸோ இல்லை ஃபாலோ நடந்தா அதான் வந்து கேப்லர் எஃபெக்ட். ரைஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் இன் எ ஸ்மால் டியூப், ஃபால் ஆஃப் த ஃப்ளூயிட் இன் எ ஸ்மால் டியூப் அப்படின்னா இது கர்வ்டு ஃப்ரீ சர்ஃபேஸ் இன்சைட் த கேபிலரிஸ் வந்து மெனிஸ்கஸ் சொல்லுவாங்க. மெனிஸ்கஸ் அப்படின்னா என்னன்னா அந்த இதுல வந்து சின்னதா வந்து ஒரு இது இருக்கும், ஒரு கரு மாதிரி இருக்கும். அந்த கரு மாதிரி இருக்கிறத வந்து மெனிஸ்கஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ மெனிஸ்கஸ் இங்க பார்த்தீங்கன்னா தோறுங்க, இதான் மெனிஸ்கஸ் அப்படி இந்த கரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்கேவ் அப்வர்ட் அப்படின்றது. இப்போ தண்ணிக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும். மெர்க்குரிக்கு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் அப்வர்டு. இது பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் அப்வர்டு. மெர்க்குரிக்கு கான்வெக்ஸ் அப்வர்டு, வாட்டருக்கு கான்கேவ் அப்வர்டு அப்படின்னு. இங்க வெட்டிங் ஆங்கிள் வந்து லெஸ் than 90 டிகிரியா இருக்கும், இங்க வெட்டிங் ஆங்கிள் greater than 90 டிகிரியா இருக்கும். அது காரணம் என்னன்னா இங்க அதர்சிவ் ஃபோர்ஸ் இஸ் greater than cohesive ஃபோர்ஸ் இருந்தா அப்படி, இங்க வந்து அதர்சிவ் ஃபோர்ஸ் greater than cohesive. இப்போ ஒன்று இது பார்த்தீங்கன்னா இதுல வந்து கொகஷன் வந்து அதிகமா இருக்கும். இங்க உல்டாவா இருக்கு, தப்பா இருக்கு. ஆக்சுவலா இங்க கொகஷன் வந்து அதிகமா இருக்கும், இது கரெக்டா இருக்கு, அதர்சிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த கேபிலரி டியூப் வந்து 4 சிக்மா காஸ் தீட்டா பை காமா டி சொல்லுவாங்க. ரேடியஸ் இருக்கனால 2 சிக்மா காஸ் தீட்டா பை காமா டி ரோ ஜி ஆர். இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுவோம். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ நீங்க அது ரிலவெண்ட்டாகவே ஹைட் ஆஃப் த கேபிலரி ஃபங்க்ஷன் வந்து ஆர் சார்ந்திருக்கு, அப்புறம் ரோ சார்ந்திருக்கு. இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஹெச் வந்து ரோவை சார்ந்திருக்கும், ஆரை சார்ந்திருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டயமீட்டர் டியூப் வந்து 1 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா கேபிலரி எஃபெக்ட் வந்து நெக்லிஜிபிளா இருக்கும். அது அப்போ வந்து 1 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் தான் கேபிலரி எஃபெக்டை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் அண்ட் கேவிடேஷன் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னா இந்த டெம்பரேச்சர் அட் விச் பியூர் சப்ஸ்டன்ஸ் சேஞ்சஸ் ஃபேஸஸ். ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அது வந்து ஃபேஸ் சேஞ்ச், இப்படி இருந்தனா இப்படி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் சேஞ்ச் ஆகுறது வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் நடக்கும். அந்த டெம்பரேச்சர் பேர் தான் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சேச்சுரேஷன் டெம்பரேச்சரை பத்தி படிக்கும்போது ப்ரெஷரை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதே சேச்சுரேஷன் ப்ரெஷரை பத்தி படிக்கும்போது டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. சேச்சுரேஷன் ப்ரெஷர்னா என்னன்னா அட் எ கிவன் டெம்பரேச்சர் த ப்ரெஷர் அட் விச் பியூர் சப்ஸ்டன்ஸ் சேஞ்சஸ் ஃபேஸ். சேச்சுரேஷன் டெம்பரேச்சரா இருக்கட்டும், சேச்சுரேஷன் ப்ரெஷரா இருக்கட்டும், அங்க வந்து சேஞ்ச் த ஃபேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனா the temperature at which the change of phase occur at constant pressure இல்ல at a given pressure. அதே போல the pressure at which saturation pure substance changes phase at a given temperature அது வந்து saturation pressure. So vapor pressure அப்படின்னா பாத்தீங்கன்னா so pressure exerted by vapor at equilibrium phase வந்து vapor pressure சொல்லுவாங்க. vapor pressure increase ஆச்சுன்னா with temperature with increase and rate of molecule escaping liquid surface increasing அப்படி சொல்றாங்க. vapor pressure increase ஆனா ரேட் ஆஃப் மாலிகுல் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து வேப்பர் ப்ரெஷருக்கான இது. ஸோ இங்கே வேப்பர் இருக்கு, இந்த வேப்பர்லாம் சேர்ந்து இந்த லிக்விட் மேலே ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். அந்த ப்ரெஷர் பேர் தான் வேப்பர் ப்ரெஷர். ஸோ கேவிடேஷன்ன்றது வந்து ஒரு நிகழ்வு, இட் இஸ் ஃபினாமினா அப்படி வச்சுக்கலாம், விச் அக்கர் இந்த லிக்விட் ஃப்ளோ சிஸ்டம். எப்போனா வேப்பர் ப்ரெஷருக்கு கீழே வந்து நம்ம லிக்விட் ப்ரெஷர் இருந்ததுன்னா அப்போ வந்து சடன் வேப்பரைசேஷன் டேக் பிளேஸ். அப்போ அதனால பபுள் ஃபார்ம் ஆகும். ஸோ பபுள் ஃபார்ம் ஆனால அந்த பபுள் வந்து டெஸ்ட்ரக்டிவ் ப்ரெஷர் வேவா மாறி போய் சர்ஃபேஸ்ல மோதும். அதான் வந்து கேவிடேஷனோட இது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமான கேவிடேஷனோட எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பல்க் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னா என்ன, இட் இஸ் ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரெஷர் டு தட் ஆஃப் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோ தான் பல்க் மாடுலஸ் வெலாசிட்டி. ஸோ ஃபார்முலா வந்து இதான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டெல்டா பி, இது வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கீழே இருக்குது டெல்டா வி பை வி. ஸோ டெல்டா வி பை வி ஜீரோவா இருந்தா அது கே இன்ஃபினைட்டா இருக்கும். அப்போ கே இன்ஃபினைட்டா இருந்தா அதுதான், அது பேர் தான் வந்து என்னன்னா இன்கம்ப்ரெசிபிள் சப்ஸ்டன்ஸ். அவனை யாரும் அமுக்கவே முடியாது. ஸோ பல்க். ஸோ அவனால கே வந்து இன்ஃபினைட்டா இருந்தா அவன் வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். அப்படின்னா ஓடாத தண்ணியை பத்தி படிக்கிற படிப்பு தான் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். அப்போ அது வந்து அது இன்னொரு பேர் பார்த்தா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்னா என்னன்னா நோ ஷியரிங் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட் எனி ஃபோர்ஸ் பிட்வீன் த ஃப்ளூயிட் அண்ட் பவுண்டரி மஸ்ட் பி ஆக்டிங் அட் ரைட் ஆங்கிள் டு த பவுண்டரி. ஸோ ஃபோர்ஸுக்கு ஸ்டாட்டிக்ல வந்து ரைட் ஆங்கிள் டு த பவுண்டரி தான் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஃபார் ஃப்ளூயிட் த எலிமெண்ட் வில் பி இன் ஈக்லிபிரியம், ஈக்லிபிரியத்தில் இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்.
அப்புறம் sum of the any component forces in any direction will be 0. ஸோ மொத்தமா காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது அது 0வா இருக்கும். சம் ஆஃப் த மூமெண்ட் ஆட் பண்ணாலும் 0வா இருக்கும். ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்ல வந்து அந்த சிக்மா எஃப் ஈக்குவல் டு 0 சிக்மா எம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இப்போ வித்தின் த ஃப்ளூயிட் த ப்ரெஷர் இஸ் சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன் த ஆல் டைரக்ஷன். ஒரு புள்ளியில எடுத்துக்கிட்டோம்னா அந்த புள்ளியில எந்த டைரக்ஷன் இருந்து பார்த்தாலும் அது ப்ரெஷர் இதுவா இருக்கும். ஸோ வந்து ப்ரெஷர் வந்து பெர்பெண்டிகுலர் வாலா இருக்கும் அப்படின்றதுனால ப்ரெஷர் டியூ டு டெப்த்னால எவ்வளோனா ρgh ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். The fluid is stationary, then the force acting on the surface area perpendicular to the surface already சொன்ன விஷயம் தான். The fluid exerted in each area boundary is same, the pressure is said to be uniform அப்படின்னா. எப்போ வந்து யூனிஃபார்ம் ப்ரெஷர் அப்படின்னா ஒரு ஆன் யூனிட் ஏரியால உள்ள பவுண்டரியில ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது சேமா இருந்தா ப்ரெஷர் வந்து சேமா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷரோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் மீட்டர் m power minus 1 s power minus 2. So generally CGS ல பாஸ்கல் சொல்லுவாங்க. 1 pascal equal to 1 Newton per meter square. 1 bar அப்படின்னா 10^5. 10^5னா 1 லட்சம். 10^5னா 1 லட்சம். ஒரு பார்னா 1 லட்சம் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஞாபகம். பாஸ்கல் என்ன சொன்னாங்கன்னா ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு புள்ளியில வெவ்வேறு திசையில ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றது தான் சொன்னார் பாஸ்கல். இட் ஸ்டேட் த ப்ரெஷர் ஆர் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அட் எ பாயிண்ட் இந்த புள்ளி. ஸோ ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்கா இருக்கணும். அப்போ எல்லா திசையிலும் இப்போ பிஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய் ஈக்குவல் டு பிஇசட் அப்படின்றது இங்கே தான் அந்த பாஸ்கல் சொன்ன லாவோட தத்துவம். ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் இன் ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா ஸோ டிபி பை டிஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரோஜி காஸ் தீட்டா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா P2 மைனஸ் P1. P2ன்றது எங்கே இருக்குன்னா இங்கே மேலே இருக்கு, P1ன்றது கீழே இருக்கு. P2 மைனஸ் P1 மேலே வந்து போடும்போது நெகட்டிவாக மாறும். ஸோ வந்து என்ன புரிதல்னா P1 தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றது புரியும். இது அதிகமாக இருக்கும். P1 மைனஸ் P2ன்னு போட்டோம்னா அங்கே பாசிட்டிவ், P1 மைனஸ் P2 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே பாசிட்டிவ் வேல்யூ வந்துடும். அதாவது ρGA இன்ட்டு Z2 மைனஸ் Z1. Z2 மைனஸ் Z1னா இந்த கரஸ்பாண்டிங் தூரம் தான் வந்து Z2, அது வந்து Z1. ஸோ இதே வந்து ஹரிசாண்டல் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் இந்த கார் வாஷ் பண்ணுறதுலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த தத்துவத்தை பாஸ்கல்லாவை. ஸோ இங்கே சின்ன ஏரியா, இங்கே பெரிய ஏரியா. பெரிய ஏரியாவில் வந்து பெரிய ஃபோர்ஸ் தேவைப்படும், சின்ன ஏரியாவில் சின்ன ஃபோர்ஸ் போதும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சேம்ன்றனால நமக்கு வந்து அந்த மாதிரி நமக்கு அட்வான்டேஜ். இப்போ ஒரு பெரிய காரை வந்து கொஞ்சோண்டு இது கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்தே தூக்கிடலாம். அதுதான் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸோட இது. ஸோ நார்மலாக P ப்ளஸ் ரோஜி இசட் வெர்டிகல் ப்ரெஷர் கண்டுனா ஸோ இந்த இடத்துல P இருக்கும். ஸோ இது வந்து ரோஜி இசட் அப்படின்னா எடுத்துக்கிட்டா இசட் ஈக்குவல் மைனஸ் ஹெச்னு எடுத்துக்கிட்டா ரோஜி ஹெச் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஸோ இங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும்னா ஸோ இந்த இடத்துல வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னா ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ப்ளஸ் ரோஜி ஹெச் அது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது அட்மாஸ்பரிக் பிளஸ் ரோஜிஎஸ் தான் வந்து அந்த ப்ரெஷரை வந்து நம்ம சொல்றது தான். வித் ரெஃபரன்ஸ் டு த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் நம்ம எடுத்தோம்னா அந்த ப்ரெஷர் பேரு அப்சல்யூட் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்னன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ல இருந்து பிளஸ் ரோஜிஎச் கூட்டினா அது வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படி சொல்லலாம். ஸோ இங்க அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு இந்த ப்ரெஷர் மட்டும் தனியாக ரோஜிஎச் மட்டும் தனியாக சொல்லணும்னா அது பேரு கேஜ் ப்ரெஷர் அப்படி சொல்லலாம். ஸோ அப்சல்யூட் ஈக்குவல் டு கேஜ் plus atmospheric. Absolute pressure equal to sum of the gauge pressure. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துலாம், கேஜ் ப்ரெஷர் கொடுத்துருவாங்க, அட்மாஸ்பியர் கொடுத்துருவாங்க, அப்சல்யூட் ப்ரெஷர் என்னன்னு கேட்பாங்க. இது 200 kPa, அது 300 kPaனா ஆன்சர் வந்து 500 kPa அப்படின்றது தெரியும். ஸோ மேனோமெட்ரின்னு ஒரு விஷயம் இருக்கு. மேனோமெட்ரினா வந்து அது வந்து ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், எவால்யூஷன் ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிடை பத்தி படிக்கிற ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் தான் மேனோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. So pressure is proportional to the height of the column of the fluid அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு ஃபார் த கம்ப்ளீட் ப்ராசஸ் அதுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் மேனோமீட்டர். ஸோ டைப்ஸ் ஆஃப் மேனோமீட்டர் பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர், பீசோமீட்டர், யூடியூப் மேனோமீட்டர் எல்லாம் மேனோமீட்டர் தான். மேனோமீட்டர் வந்து யூசஸ் த ரிலேஷன் பிட்வீன் த ப்ரெஷர் அண்ட் ஹெட் டு மெஷர் ப்ரெஷர். ஸோ இது பாருங்க, இது பீசோமீட்டர்னு சொல்லுவாங்க. இது பீசோமீட்டர், இது வந்து இந்த தூரம் H1னா அங்க இருந்து இந்த சென்டர் வரைக்கும் H2. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் கேட்டாங்கன்னா ரோஜி H1, இந்த இடத்துல ப்ரெஷர் கேட்டாங்கன்னா ரோஜி H2. இந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
இது வந்து லிக்விடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், கேஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த 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 இது பார்த்தீங்கன்னா பீசோமீட்டர் டியூப் மேனோமீட்டர் வந்து லிக்விடுக்கு யூஸ் ஆகும், கேஸுக்கு யூஸ் ஆகுது. ப்ரெஷர் மஸ்ட் பி அபோவ் அட்மாஸ்பியர், அபோவ் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும், பிலோ யூஸ் பண்ண முடியாது. லிக்விட் ஹைட் மஸ்ட் பி கன்வீனியன்ட், நாட் டூ ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருந்தால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பீசோமீட்டர் வந்து நம்ம மறுபடியும் நான் சொல்றேன், லிக்விட் மட்டும் தான் யூஸ் ஆகும், அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு மேலே இருந்தால் தான் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து லிக்விட் ஹைட் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கணும். யூடியூப் மேனோமீட்டர் பார்ப்போம். யூடியூப் மேனோமீட்டர் வந்து யூ ஷேப் பெண்டில் இருக்கும். ஸோ ஒன் எண்ட் வந்து ஏன்ற பாயிண்ட்ல இருந்து அதர் எண்ட் ஓப்பன் டு அட்மாஸ்பியராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, யூடியூப் மேனோமீட்டர் ஒன் எண்ட் வந்து அதில் அட்டாச் ஆகும், இன்னொன்று ஓப்பன் டு அட்மாஸ்பியர். இந்த நீல கலருக்கு மேலே இருக்கிறது வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை பாசிட்டிவ் மெஷர் பண்ணலாம், நெகட்டிவ் மெஷர் பண்ணலாம், லிக்விடும் மெஷர் பண்ணலாம், கேஸும் மெஷர் பண்ணலாம். ஆனால் இங்க மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் டென்சிட்டி ஷுட் பி கிரேட்டர் தென் த ஃப்ளூயிட். ஸோ இங்க ஃப்ளூயிடை விட மேனோமெட்ரிக் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கணும். த டூ ஃப்ளூயிட் ஷுட் பி ஏபிள் டு மிக்ஸ், டஸ் நாட் மிக்ஸ், ரெண்டும் வந்து கலந்துடக்கூடாது, கலக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்புறம் அவரை விட இவர் வந்து டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கணும். ஸோ எப்படி கண்டோம், ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்ம் ப்ரெஷர் அட் பி. இப்போ பியில் வந்து இங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரெஷர் அட் ஏ, இந்த ஏவோட ப்ரெஷர் ஆஃப் த ஹைட் ஆஃப் த இந்த ஹைட் பிஏ பிளஸ் இந்த ஹைட்டை கூட்டிட்டா நமக்கு ப்ரெஷர் அட் பி கிடைச்சிடும். ஸோ ப்ரெஷர் அட் சி வந்து ஈக்குவல் டு ப்ரெஷர் அட் பி. ரைட்டான ப்ரெஷர் சி வந்து ப்ரெஷர் அட் டி பிளஸ் ப்ரெஷர் அட் த ஹைட் ஆஃப் த மேனோமெட்ரிக் லிக்விட். இப்போ சியும் பியும் ஈக்குவல்ன்றனால ஸோ பியில் கண்டுபிடிச்சது போடும். இந்த ப்ரெஷர் அட் பி ஈக்குவல் டு ப்ரெஷர் அட் ஏ பிளஸ் ரோ ஜி H1. இது வந்து ப்ராப்ளம் படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பண்ணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த ஒரு இது இங்கே ஏ வந்து கொடுத்துட்டாங்க, பிஏ கண்டுபிடிக்கணும்னா ஏ பிளஸ் ரோஜி H1 கூட்டினீங்கன்னா வந்துடும். இப்போ சி வந்து ஏ பிளஸ் ரோஜி H1 தான், ஆனால் இவன் மேல் நோக்கி போகிறான், இவன் கீழ் நோக்கி வந்தால் மைனஸ் வரணும், மைனஸ் ரோஜி இங்கே வரானா மைனஸ் ரோஜி H1 பி மேனோ GH2 மைனஸ் ரோஜி H1. ஸோ பிசி வந்து பிசி ஈக்குவல் டு பிபி. இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதும் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதும் ஒன்னே தான். ஸோ நம்ம பார்த்தோன்னா பிசி மைனஸ் ரோஜி H2, பிசி மைனஸ் ரோஜி H2 போட்டிங்கன்னா பி அட்மாஸ்பியர் கிடைச்சிடும். ஸோ ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் கொண்டு வாங்க, இந்த ஈக்குவேஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். டிஃபரன்ஷியல் யூடியூப் மேனோமீட்டர்னா இது வந்து இங்கே பார்க்குறது வந்து யூடியூப் மேனோமீட்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் பைப் இருக்கும், இது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பைப். யூடியூப் மேனோமெட்ரிக் லிக்விட் heavier than the liquid of which pressure difference is to be measured. ஸோ வந்து யூடியூப் மேனோமெட்ரிக் லிக்விட் வந்து ஹெவியர் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து மெஷர் வந்து இதுவாக இருந்தால் இட் இஸ் நாட் இமிசிபிள் வித் இட். ஸோ இங்கே ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன். இப்போ பிஏ இங்கே பிபி இருக்கான், ரோ டு H2 பிஏ மைனஸ் பிபி ஈக்குவல் டு ரோ டு H2 எங்கே இருக்கான், ரோ டு H2 இதான் ரோ டு H2, அதுக்கப்புறம் ரோ 3H3 மைனஸ் ரோ 1H1 இந்த மைனஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி ப்ராப்ளம் போடுவோம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர்னா இன்வெர்டட் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் வந்து டிஃபரன்ஷியல் யூடியூப் மேனோமீட்டர் வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கும். இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர் வந்து ஈவன் சின்ன ப்ரெஷர் டிஃபரன்ஸை கூட மெஷர் பண்ணலாம், அக்யூரசி வந்து பெட்டர் அக்யூரசி தேவைப்படுது அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கும் இன்வெர்டட் யூடியூப், அது யூ அப்படியே தலைகளை கவுத்துன மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் பிரின்சிபிள் தான். இங்க P1 எங்க இருக்கு, P1 இது வந்து P1 அப்படின்னா P1 மைனஸ் ரோ 1 GH1. ஸோ இது கீழே இருந்து மேலே போகிறோம், ஸோ அதனால மைனஸ் பண்ணுறோம். ஸோ ரோ எம் GH2 மைனஸ் H1 மைனஸ் H2. ஸோ இந்த தூரம் H1 மைனஸ் H2. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இது கீழேருந்து மேலே வரதுனால ப்ளஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ரெண்டு பக்கம் தனித்தனியாக எடுத்துக்கிறான். ஸோ அதில் வந்து இங்கேருந்து இது பண்ணும்போது இந்த H2 மட்டும் போடுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு முக்கியமானது. ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தேவை. இப்போ P1 இங்கேருந்து வச்சுக்கிட்டீங்களேன், இது கீழேருந்து மேலே போனால மைனஸ் ரோ 1 GH1. ஸோ இங்கே போகும்போது மைனஸ் ரோ எம் மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட்னால ரோ எம்னு போட்டிருக்கான் G, ஆனால் வந்து இது H1 மைனஸ் H2 அப்படின்றது. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல P2னா இது மறுபடியும் மேலே தான் போகுது, மேலே போகும்போது
இந்த தூரம் மட்டும் வச்சுக்கலாம். அப்போ வந்து மைனஸ் ரோ டு ஜி h2. நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இந்த இடம்ன்றனால ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இந்த இடம்னால அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ இதான் வந்து மைக்ரோ மேனோமீட்டர் பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் சிம்பிள் மேனோமீட்டர் விச் ஒன்லி இஸ் மேட் ஆஃப் லார்ஜ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ஜ் கிராஸ் செக்ஷன், ஸ்மால் கிராஸ் செக்ஷன். இப்போ ஏரியாவோட பங்கு வந்து இங்க வரும். AH3 ஈக்குவல் டு AH2 ஸ்மால் AH2, AH3 ஈக்குவல் டு H3 ஈக்குவல் டு A into small a into H2. ஸோ அதை வச்சு நம்ம அந்த ரெண்டு ரிலேஷன் வச்சு நம்ம இது பண்ணுவோம். இன்க்ளைன் மேனோமீட்டர்ன்றது இட் வில் பி லைக் திஸ். ஸோ இது ரிலவெண்ட்டாக எல்லா ரிலவெண்ட்டாகவும் ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலாலாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் இன்னைக்கு மேனோமீட்டர் மட்டும் எல்லா ஃபார்முலாவும் நோட் பண்ணீங்க. ஒரு மேனோமீட்டருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலா, அப்புறம் இந்த ஃபார்முலா, அப்புறம் இந்த ஃபார்முலா, நெக்ஸ்ட் திஸ் ஃபார்முலா டிஃபரன்ஷியல் யூடியூப், அப்புறம் சிம்பிள் யூடியூப். ஸோ எல்லாமே நோட் பண்ணுங்க. இது ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம் போடுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ். Now I will end the class.